இது நவம்பர் 12 பொதுச்சேவை ஒலிபரப்பு தினம் பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். சரி, இந்த நாள் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா 1947ல இதே நவம்பர் 12ஆம் தேதி தான் அப்ப தேசப் பிரிவினையால ரொம்ப சோகமான சூழல் நிலவிட்டு இல்லையா? அந்த நேரத்துல மகாத்மா காந்தி முதல் தடவையா ஒரே ஒரு தடவையா அகில இந்திய ரேடியோல நேரடியா பேசினாரு. எதுக்குன்னா பாகிஸ்தான்ல இருந்து வந்த அகதிகளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக. இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று நிகழ்வு. முதல்ல பாத்தீங்கன்னா குருக்ஷேத்ரா அகதி முகாம்ல கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அமைதிய கொண்டு வரணும்னு காந்திஜி ரேடியோவை தேர்ந்தெடுத்தாரு. பொதுவா அவர் கூட்டங்கள்ல நேரடியா பேசுறவர் தான். ஆனா அந்த நேரத்துல நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததால நிறைய பேரை ஒரே சமயத்துல போய் சேரணும்னா ரேடியோவோட சக்தி ரொம்ப முக்கியம்னு உணர்ந்ததை பயன்படுத்திக்கிட்டாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் இருக்குல்ல, இது பொதுச்சேவை ஒளிபரப்பு அப்படிங்கிற ஐடியாவுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். அதாவது லாபத்தையே பார்க்காம மக்களோட நல்லதுக்காக அவங்க ஒற்றுமையா இருக்க, விழிப்பா இருக்க, குறிப்பா இந்த மாதிரி கஷ்ட காலங்கள்ல ஒரு மீடியா எப்படி பொறுப்பா நடந்துக்க முடியும்னு காந்தியோட பேச்சு நல்லா புரிய வச்சது. கடைசியா இந்த முக்கியமான நிகழ்வை ஞாபகம் வச்சுக்கவும், நம்ம பிரசார் பாரதி மாதிரி பொதுத்துறை ரேடியோ டிவி நிறுவனங்களோட சேவையை அங்கீகரிக்கவும் தான் 2000லேருந்து இந்த நாளை நாம அனுசரிக்கிறோம். இது மூலமா மக்களுக்கு நியூஸ், கல்வி, வழிகாட்டுதல் எல்லாம் கொடுக்கற இந்த மீடியாவோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மொத்தத்துல சொல்லப்போனா காந்தியோட அந்த ரேடியோ பேச்சிலிருந்து உருவான இந்த நாள் சமூகத்துக்கு நல்லது செய்ய மீடியாவுக்கு எவ்ளோ பவர் இருக்குன்னு நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கு.